நல்ல கவனிங்க. மத்தேயு ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு, கழுதையையும் கழுதை குட்டியையும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனா லூக்காவும் மார்க்கும் வெறும் கழுதை குட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை மேல போனாரா, கழுதை குட்டி மேல போனாரா? கழுதை மேல போனாரா, கழுதை குட்டி மேல ஏறி போனாரா? என்ன முழிக்கிறீங்க? கழுதை என்று சொன்னால் ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்திற்காய், தன்னுடைய எஜமானுக்காய் பயன்படுத்தப்பட்ட ஒன்று. கழுதை குட்டி என்று சொன்னால் அதை பத்திரமா பக்குவமா பார்த்து அதுக்கு தேவையான தீவனத்தை போட்டு கரெக்டா பால் கொடுக்க வேண்டிய நேரத்துல பால் கொடுத்து அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அழகா பராமரிக்கிற ஒன்றுதான் கழுதை குட்டி. அல்லேலூயா. ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனும் ஏறி இராத. அல்லேலூயா. ஒருவனும் ஏறி இராத. அப்ப கழுதைன்னு சொன்னா ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிற கழுதையின் மேல அநேகர் பயணம் பண்ணி இருக்கலாம், அநேக காரியங்கள் அந்த கழுதையை கொண்டு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு கழுதை குட்டியின் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பவனியாய் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தன்னுடைய சீஷரை பார்த்து இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா லூக்கா எடுத்துங்களேன். லூக்கா 19வது அதிகாரம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவரிலும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. வாசிங்க. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எதிரில் இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க இரு வழி மார்க் எழுதியிருக்கிறாரு, இரு வழி சந்தியில நிற்கிற ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் அல்லேலூயா கட்டியிருக்க காண்பீர்கள். அங்கே நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த கழுதையும் கழுதை குட்டியும் என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க. நான் என்ன பண்ண போறேன், எருசலேமுக்குள்ள போக போறேன்னு சொன்னேன். இப்ப வராரு, கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்து அதன் மேலே போகிறார். போகும்பொழுது சீஷர்கள் கூட வராங்க. கூட வரும்பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் இங்க வாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மகா தீர்க்கதரிசி எருசலேம் பட்டணத்துக்குள் வருது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு? தேவாலயத்துக்குள்ள இல்ல, எருசலேம் பட்டணத்துக்குள்ள தேவாலயம் இருக்கிறது. ஆனால் எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்குள்ள, கலிலேயா பட்டணங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. முறை எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண வரும்பொழுது கல்ல எடுத்துக்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு. யாரா நீங்க என்ன பண்ற, தவறான உபதேசத்தை பண்றேன்னு அங்கிருந்து மறைந்து போய்விட்டார்னா வேதம் சொல்லுகிறது. இப்போ அடுத்த முறை உள்ள வராரு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை, எருசலேமுக்குள்ள வந்தா இயேசு கிறிஸ்து எதிர்ப்பு ஜாஸ்தி. இதெல்லாம் தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வராரு. கூட இருக்கிற ஜனங்களாம் பாடுறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா, அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்க. இந்த ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் ஒரு ராஜாவுக்காய் காத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்போ வாழ்ந்த அந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிரேக்கர்கள், அப்புறம் ரோமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுது, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல எங்களை மீட்பதற்கு மெஸ்ஸியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது மெஸ்ஸியா என்று சொன்னால் மெசஞ்சர், மெஸ்ஸியா என்று சொன்னால் வரப்போகிற ராஜா, ஒரு எங்களை மீட்கும்படி ஒரு அரசியல் தலைவராய் ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் யார கழுதையின் மேல ஏற்றி கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் ஒரு வெற்றி பெற்றவனை தான் கழுதை மேல என்ன பண்ணுவாங்க, ஏற்றி கொண்டு பவனியா வருவாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா தன்னுடைய மணிமுடியை சூட்டி கொண்டவனாய் வரும்பொழுதுதான் கழுதை மேல என்ன பண்ணுவாங்க, ஏறி உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுவாங்க, ஊர்வலமா கொண்டு வருவாங்க. ஒரு ராஜா தான் ராஜா என்பதை உலகத்தின் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் அந்த மணிமுடியை சூட்டி கொண்டு அந்த பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்டு தன் ராஜா என்பதை வெளிப்படுத்தும்படியாய் கழுதையின் மேல உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, ஊர்வலமா கொண்டுட்டு வருவாங்க. இப்போ கல்யாணத்துல ஊர்வலம் போறாங்கல்ல, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு தான் என்ன பண்ண போறோம், திருமணம் வைக்க போறோம். அப்ப கிராமத்துல இங்கெல்லாம் ஊர்வலம் எல்லாம் வைக்கிறது இல்லை. ஆனா கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, பெரிய செட்டெல்லாம் போட்டு இவங்களுக்கு தான் என்னது கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
பல்லக்குல தூக்கிட்டு வருவாங்க, குதிரை வண்டியில கூட்டு வருவாங்க, பயங்கரமா ரெடி பண்ணி எல்லாம் கூட்டு வருவாங்க. அந்த மாதிரி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகாக நடக்கிற ஒரு சம்பவம் கழுதையின் மேல உட்கார வச்சு கூட்டு வருவாங்க. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரும் ஏறிராத ஒரு கழுதையின் மேல உட்கார்ந்துட்டு வராரு. ஜனங்க பாக்குறாங்க, ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் பார்க்கிறார்கள். இல்லையா? அதனாலதான் எங்களை மீட்கும்படி ஒரு ராஜா வந்திருக்கிறார், எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி ஒரு ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இவருக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்கு. அவங்கவுங்க மரக்கிளை எல்லாம் தரித்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க, வாசல்ல போடுறாங்க, வழியில போடுறாங்க, மேல அந்த கழுத மேல துணியை போடுறாங்க. பயங்கரமா ஒரு வரவேற்பு, எப்படி சொல்றது, ஒரு தடபுடலா இருக்குது, பயங்கரமான வரவேற்பு. இந்த சூழ்நிலையை தான் நம்ம வாசிக்கிறோம். இல்லையா? இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பயன்படுத்தப்படாத கழுதை அல்லது ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட்ட இந்த கழுதையை குறித்து நாம் பார்த்து இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம்.